everyone, welcome to Marmol Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து கோல்டு சேவிங்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் வீடியோ தான். நான் நிறைய டிப்ஸ் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போயிட்டு வீடியோ பாருங்கன்னா மோஸ்ட்லி யாரும் பார்க்குறதில்ல. பட் கமெண்ட் செக்ஷன்லேயே தான் வந்து ரிப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுற மாதிரியான கொஷின் நீங்கள் கேட்குறது இல்லை. அது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வருது. இப்போது நான் இந்த டைமண்ட் பென்டென்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டவுட்டு, கோல்டு சம்மந்தப்பட்ட டவுட்டு. அப்புறம் சில்வர் காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, சில்வர் காயின் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனா, கோல்டு காயின் வாங்க முடியல, சில்வர் காயின் வாங்க நினைக்கிறேன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சில்வரோட ரீசேல் வேல்யூ உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு நிஜமாக புரியல. இப்போ வந்து வெளியில் நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தா கூட நம்ம வாங்கினதில் 50% கூட அவங்க எடுத்துக்கிறது இல்லை. கோல்டு தான் வந்து 916 இருக்கிற பட்சத்தில் அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. வெள்ளி வந்து தங்க மாதிரி நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. வெள்ளிக்கெலாம் வேல்யூவே கிடையாது. சும்மா பூஜைக்கு நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸு, குழந்தைங்களுக்கு வெள்ளி எதாவது வாங்குவோம், அந்த பவுலு தட்டு அந்த மாதிரி. மற்றபடி அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக சான்ஸே இல்லை. சில்வர் காயின் வந்து எப்படி நீங்கள் வாங்கலாமா, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்கன்னு புரியல. ஸோ உங்களுக்கு தெரியாதனால தான் என்கிட்ட கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சில்வர் காயின் வந்து இன்றைக்கி ஒரு ரேட்டு 1 கிராம் 72 74, சரி 80 ரூபானே வச்சுக்கலாம். 1 கிராம் வாங்கினா கூட நீங்கள் 2 நாள் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தா கூட அது 50% வேல்யூக்கு எடுத்துப்பாங்களான்னு டவுட்டு. ஒவ்வொரு கடை ஒவ்வொரு மாதிரி ரீசேலுக்கு எடுக்கிறாங்க. சில்வர் சான்ஸே இல்லை, 10 ரூபாய்க்கு எடுப்பாங்க. நீங்கள் கொண்டு போயிட்டு மூடி அந்த காயினை கொடுத்தீங்கன்னா பூஜைக்கெல்லாம் சும்மா சில்வர் காயின்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஸோ கோல்டு காயின் வாங்க முடியாதனால வெள்ளி காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக அது லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, பயங்கரமான ஒரு நஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம். சில்வர் காயினையும் கோல்டு காயினையும் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட் வர்றது ஜாஸ்தியா, இல்லை தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் நமக்கு லாபம் ஜாஸ்தியான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ரெக்கரிங் டெபாசிட்டையும் தங்கம் வாங்குறதையும் கம்பேரே பண்ண முடியாது. தங்க நகை வேணும்னா மட்டும்தான், அவங்க கேட்டது கோல்டு சீட்டு போடணும், நகை வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து நகை வாங்குறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து லாபம் தராது. தங்க நகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வாங்கி ஒரு 5 வருஷம் கழித்து விற்றீங்கன்னா வேணால் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கும். அதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜு, மேக்கிங்கு இது இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணணும். ஜிஎஸ்டி 3% கொடுத்து வாங்குவீங்க, விற்கும்போது அந்த 3% ஜிஎஸ்டி வந்து நமக்கு நஷ்டம் ஆகும். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கேல்குலேஷன் மாதிரி எழுதி வச்சுருக்கேன், அதில் சொல்லும்போது இன்னும் கிளியராக புரியும். கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து விற்கும்போது நமக்கு நஷ்டம் ஆகும். கோல்டு காயினை தங்க நகையாக மாற்றும் போதும் சரி, கோல்டு காயினை கொண்டு போயிட்டு கொடுத்து காசாக வாங்கும் போதும் நமக்கு லாபம் வரணும் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழித்து தான் அதை சேல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பணத்தை சேமிக்கணும், அதிகப்படியான லாபம் வரணும் அப்படின்னா தங்கம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஆக்சுவலாக தங்க நகை வாங்குறதுக்கு நகை சீட்டு போட்டு வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நமக்கு வேஸ்டேஜ்லலாம் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது, மேக்கிங்கில் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. அந்த வேஸ்டேஜ் கேல்குலேஷனும் நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் நகை சீட்டு போட சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய பெரிய கொஷினே வந்து கோல்டு காயின், சில்வர் காயின், நகை சீட்டு, இதுதான் வந்து பெரிய கொஷினே. அதுக்கு டீட்டெயிலாக நான் நோட்டில் இருக்கிற கேல்குலேஷனோட உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேல்குலேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம் ஆப்பில் இப்போ ரீசண்டாக நான் கேட்ட 2 ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறேன். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னே ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான மணி சேவிங் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்குது. லோனு, இஎம்ஐ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்படி வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுன்றதுக்கான ஐடியாஸ், இந்த மாதிரி பாசிவ் இன்கம் ஐடியாஸ், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பர்சனல் ஃபினான்ஸ் செக்ஷனில் தான் இருக்குது. அந்த மணி சேவிங் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் சஜஸ்ட் பண்ணி நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் இந்த தடவை நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து காமன் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ்
விச் யூ ஷுட் நாட் டூ. நம்ம வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாத சில விஷயங்களை வந்து இவங்க ஒரு எக்ஸ்பர்ட் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் வராரு. அவர்கிட்ட இப்போ என்னோடய சம்பளம் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ செலவாகுது, நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது, என்னால் கடனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கும்போது அந்த எக்ஸ்பர்ட் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தவங்க வந்து எப்படி தேவையில்லாமல் ஒரு, அதாவது வாண்ட் வர்சஸ் நீட், இதெல்லாம் நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நிறைய எபிசோடு பார்த்திங்கன்னா நான் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். அடுத்தது வந்து ஹவு டு எஸ்கேப் த இஎம்ஐ சைக்கிள். கடனில் போய் மாட்டிக்கிட்டால் அதுலேருந்து எப்படி வெளியே வருது, ஒருத்தவங்க வந்து தேவையில்லாமல் ஏன் கடனுக்குள்ளே சிக்கிறாங்க, எப்படி பேங்க் வந்து நம்மளை கடன் வாங்க வைக்கிது, ஒரு கடனில் சிக்கிட்டு ஒருத்தரோட லைஃப் வந்து எப்படி ஸ்பாயில் ஆகுது, மல்லையாவோட ஸ்டோரியை வந்து இதில் எக்ஸாம்பிளாக எடுத்து பேசியிருக்காங்க. இந்த 2 புக்குமே நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்கம்மை எப்படி கடன் வாங்காமல் மேனேஜ் பண்ணலாம், இஎம்ஐயில் வந்து சிக்கிக்காமல் எப்படி மேனேஜ் பண்ணலாம், அப்படியே நம்ம வந்து லோன் எடுத்திருந்தாலும் அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த 2 புக்லேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 புக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ புதுசாக குக்கு எஃப்எம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா 7 days ஃப்ரீ ட்ரையல் வந்திருக்கு. அதாவது 7 நாளைக்கு நீங்கள் எல்லா எபிசோடையுமே ஃப்ரீயாக கேட்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடு 1 மட்டும்தான் ஃப்ரீ, சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தால் மட்டும்தான் மற்ற எபிசோடு கேட்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் இல்லை மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ண உடனே இந்த 7 days ஃப்ரீ ட்ரையல் காட்டும். இதில் வந்து நீங்கள் ₹2 வந்து டிடெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு 7 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லா எபிசோடையும் ஃப்ரீயாக கேட்டுடலாம். தொடர்ந்து கேட்க விரும்புனீங்கன்னா மட்டும் மறுபடியும் வந்துட்டு அந்த ₹99 per month வந்து டிடெக்ட் பண்ணும். சப்போஸ் இல்லை 7 நாளைக்கு அப்புறமா எனக்கு வந்து கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆட்டோ பே ஆப்ஷனை வந்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷனில் போய்ட்டு மறுபடியும் கேன்சல் பண்ணணும். நான் வந்து அதை கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 7 daysக்கு ₹2 டிடெக்ட் பண்ணும். ஆனால் ₹99 வந்து பர்மிஷன் கேட்கும். அந்த ₹99 வந்து 7 நாளைக்கு அப்புறமா டிடெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த ஆட்டோ பே டிரான்சாக்ஷனை வந்து கேன்சல் பண்ணி விடணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த 7 days ஃப்ரீ ட்ரையல் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கான விஷயம் பார்த்திங்கன்னா நகை சீட்டில் உங்களுக்கு வந்து எந்த கடை மேலே நம்பிக்கை இருக்கோ அங்கே தான் நீங்கள் வந்து நகை சீட்டு போடணும். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாகவே அதில் சேருதா, இல்லை அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கோல்டு வேல்யூவாக வெயிட்டாக வந்து காட்டில் ஆட் ஆகுதா. சப்போஸ் நம்ம 5000 கட்டுறோன்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டு 1 கிராம் வந்து ஒரு 5500 இருக்குன்னு வைங்களேன். அப்போ 0.9 கிராமாக கார்ட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்களா. இது 2ல் எந்த இதில் வந்து உங்களோட நகை சீட்டு வருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். வெயிட் பேஸ்டு அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அதில் லாபம் வர சான்ஸ் இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் இருக்கணும், மேக்கிங் சார்ஜ்லேயும் டிஸ்கவுண்ட் இருக்கணும். அப்புறம் ஒரு சில கடைங்களில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு வந்து மாதம் நகை சீட்டு கட்டுறோமோ, சப்போஸ் 10 மாதம் கட்டி முடிச்சிட்டோம்னா 11வது மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு மந்த் நம்ம பே பண்ணோன்னா 2வது மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டையே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து ஒரு மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கும்போது அது உண்மையாகவே நல்ல லாபம். இந்த ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்றத தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கிஃப்ட்டுக்காக எந்த நகை கடையிலையுமே நம்ம வந்து நகை சீட்டு போடக்கூடாது. நம்ம வாங்குகிற நகையில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து எந்த நகை கடை ஸ்கீமில் உங்களுக்கு இருக்குன்னு தோணுதோ அதில் போடலாம். நான் இப்போ ரீசெண்டாக ஜிஆர்டியில் நகை சீட்டு போட்டிருந்த வீடியோ இப்போ போன மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணது போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த வெயிட் பேஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டாங்க, வேல்யூ பேஸ்டில் போட்டுட்டேன். காரணம் வந்து எனக்கு வேஸ்டேஜில் அப் டு 18% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வேஸ்டேஜில் தான் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்றனால நான் இந்த ஸ்கீம் செலக்ட் பண்ணேன். அடுத்ததான் கோல்டு ஜுவல்லு வந்து நம்ம எந்த நகை கடையில் போய் வாங்கினாலும் அதில் என்னென்ன வந்து பில்லிங்கில் வருது அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது நிறைய பேர்த்துக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு நகையை வாங்குகிறோம், பில்லு கொடுக்குறாங்க, காசு கட்டி நகையை வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படி தான் இவ்வளோ நாளும் எல்லோரும் இருந்திருக்கீங்க. எனக்கு வர கமெண்ட்டில் தான் எனக்கு புரியுது இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு மிஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம வாங்குகிற நகையில் கோல்டோட ரேட்டு கண்டிப்பாக போடுவாங்க. அன்னைக்கு 916 கோல்டாக இருந்தது தான் அன்னைக்கு ரேட்டு. அதை கொண்டு போய் விற்கும் போது அது எப்படி எடுக்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வேஸ்டேஜ் கண்டிப்பாக போடுவாங்க, மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. அது இல்லாமல் 3% ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து இப்போ மஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற தங்கத்தை விட மற்ற விஷயங்களுக்கு எக்கச்சக்கமான காசை கட்டி வாங்க வேண்டியதாக இருக்குது.
இப்போ தீபாவளி அப்போ எனக்கு வந்து சீட்டு முடிஞ்சு நான் வந்து 24 கிராம் 3 பவுனுக்கு தங்க நகை வாங்கியிருந்தேன். அதில் 13.5% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. நான் நகை சீட்டு மூலமாக இந்த தங்க நகையை வாங்கினனால இந்த 13% வேஸ்டேஜுக்கான கேல்குலேஷன் வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 3 பவுனுக்கு நகை வாங்கினா கூட இதில் பார்த்திங்கன்னா 13% தான் வேஸ்டேஜ். 13% வேஸ்டேஜுக்கே 18,760 ரூபா வருது. அது இல்லாமல் இந்த பேங்கில் மேக்கிங் சார்ஜும் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நகை சீட்டு போட்டிருந்தனால அதையும் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. 3 பவுன் நகைக்கு 20,000 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. நகை சீட்டு போட்டு வாங்கும்போது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வந்து நமக்கு மிச்சம் ஆகுது. ஸோ நகை சீட்டு ஏன் போடுறோம், அதில் என்ன லாபம் அப்படின்னு புரிஞ்சுட்டு போடுங்க. நான் தொடர்ந்து 3-4 வருஷமாக வந்து நகை சீட்டு போட்டு தான் நகை வாங்கிட்டுருக்கேன். அதுக்கு வந்து காரணம் இதுதான். இந்த வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜெலாம் வந்து நமக்கு பெரிய நஷ்டம். ஸோ அதனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோல்டு காயின் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. கோல்டு காயின் நகை சீட்டு போட்டு கோல்டு காயின் வாங்கலாமா, கோல்டு காயினை கொண்டு போய் கொடுத்து நம்ம ஜொல்லாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு லாபமா, அந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்குது. இது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நம்ம காயின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு போடுவாங்க. காயினுக்கும் வேஸ்டேஜ் போடுறாங்க, காயினுக்கும் மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க, டை சார்ஜஸ்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக போடுறாங்க, 3% ஜிஎஸ்டி. ஸோ ரேட்டு கோல்டு ரேட் இங்கே இருக்கும், எக்ஸ்ட்ராவாக எக்கச்சக்கமான அமௌண்ட் கொடுத்து தான் காயினையும் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதே விற்கும்போது அது வந்து நஷ்டமாக சான்ஸ் இருக்குது. கோல்டு காயினை நீங்கள் ஜுவல்லாக மாற்ற விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நகை சீட்டில் நகை வாங்குறதுல நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ்லேயும் ப்ராஃபிட் கிடைக்கிது, மேக்கிங் சார்ஜ்லேயும் ப்ராஃபிட் கிடைக்கிது. ஒரு நகையை வாங்குகிறோன்னா இந்த வேஸ்டேஜ் மேக்கிங் எதுவுமே நமக்கு வந்து அந்த பில்லை இல்லாமல் வெறும் 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கினா தான் அது வந்து நமக்கு லாபகரமாக இருக்கும். அந்த நகையை கொண்டு போய் நம்ம என்றைக்கு விற்றாலுமே அது ப்ராஃபிட்டாக இருக்கும். வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் கொடுத்து ஒரு நகையை வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்கும்போது நமக்கு நஷ்டம்தான் ஆகும். கோல்டில் வந்து அது ஒரு சேவிங்காக, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக பார்க்குறவங்க ஒரு நகையை எவ்வளோ வருஷம் கழித்து கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதோட லாபம். ஸோ நகை சீட்டு போட்டு காயின் வாங்குறதும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நகை சீட்டு போட்டு காயின் வாங்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா ப்ராஃபிட் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நகை கடைகளில் கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் இல்லை, டை சார்ஜ் மட்டும்தான் இருக்குது. நகை சீட்டு போடாமையே நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து வெறும் கோல்டு ரேட்டு, இந்த டை சார்ஜ் வந்து 1% தான் வரும். இந்த 1% தான் வந்து உங்களுக்கு நகை சீட்டு போட்டு வாங்கும்போது லாபமாக கிடைக்கும், பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. நான் ஜிஆர்டியில் மாரத்தள்ளி பிரான்ச்சில் கோல்டு காயின் வாங்கினப்போ எனக்கு வந்து கோல்டு ரேட்டு போட்டாங்க, 1% டை சார்ஜ் போட்டாங்க, 3% ஜிஎஸ்டி போட்டாங்க. மற்ற பிரான்ச்சில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் வந்து நகை சீட்டு போட்டு இருக்கு நான் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா இந்த டை சார்ஜ் மட்டும்தான் எனக்கு வராது. ஸோ நமக்கு எப்போவுமே தங்க நகை தங்க கோல்டு சீட்டு போட்டு கோல்டு ஜொல்லு வாங்குறதுல தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிட்ட லாபம் வருதுன்னு சொல்லி நான் கேல்குலேஷனோட உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தேன். அதே காயின் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் வந்து லாபம், நகை அளவுக்கு லாபம் இல்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் வந்து சீட்டு போட்டிங்கன்னா எப்போவுமே நகை வாங்குங்க. நகை வாங்குகிற ஐடியா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நகை சீட்டே போடணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸு அப்படின்னு நகை சீட்டு போட்டு நகை வாங்கினீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த நகையை விற்கிறதுக்கு வந்து மினிமம் 5 இயர்ஸ் எடுத்துக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த நகையை கொண்டு போய் விற்கும் போது தான் நமக்கு ஓரளவுக்காவது லாபம் வர சான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ரீசேல் வேல்யூக்கான கேல்குலேஷன், கோல்டு நகை வாங்கும்போது நம்ம வந்து பையிங் அப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கோல்டு ரேட்டு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குகிறோம், மேக்கிங்கு 3% ஜிஎஸ்டி. விற்கும்போது இப் சப்போஸ் வேஸ்டேஜுக்கு வந்து நான் இங்கே எழுதுகிறேன், இப் சப்போஸ் வேஸ்டேஜுக்கு வந்து ஒரு 18,000 ரூபாய், இப்போ என்னோடய 3 பவுன் வலையில் வந்துச்சு இல்லையா, மேக்கிங் வந்து ஒரு 2,000 ரூபாய் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் நகையை வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது இல்லாமல் 3% ஜிஎஸ்டி அதுவும் ஜாஸ்தியாக இருக்கும். 3,000 ரூபா 3,500 ரூபா அப்படி வரும் 3 பவுன் வாங்கும்போது. அப்போ நான் சும்மா இது எழுதுகிறேன், இது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, மேபி கேல்குலேஷன் மிஸ்டேக்காக இருக்கலாம், 3% ஜிஎஸ்டி மட்டும். ஸோ 23,500 ரூபாய் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 பவுன் நகை வாங்கும்போது கொடுத்துருக்கேன். விற்கும்போது இந்த 23,500 ரூபாய் எனக்கு நஷ்டம். கோல்டு ரேட்டுக்கு தான் வந்து அந்த வலையில் எடுத்துக்கிறாங்க. இந்த 23,500 ரூபாவை நஷ்டப்பட்டு நீங்கள் வந்து
கோல்டு ஜுவல்ல போயிட்டு ஓல்டு ஜுவல்லாக கொடுத்து புது ஜுவல் வாங்க போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து நகை வாங்கும் போதே வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் இல்லாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் மறுபடியும் ரீசேலுக்கு பணமாக மாற்றும் போதோ இல்லை வேறு நகையாக வாங்கும் போதோ உங்களுக்கு வந்து இந்த நஷ்டம் வராது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு புது நகை வாங்குறீங்கன்னா அந்த நகை பர்ச்சேஸ் பண்ணி மினிமம் 5 வருஷம் ஆயிருந்துச்சுன்னா கோல்டு ரேட் உங்களுக்கு ஏறி இருக்கும். உங்களுக்கு லாபமாக அது வரும். நஷ்டம் ஆகாமல் இருக்கிறதுக்கான வழி நான் சொல்லியிருக்கேன். இந்த மேக்கிங் சார்ஜ் டிஸ்கவுண்ட் இல்லாமல் நகை வாங்கிட்டு அதை கொண்டு போய் வேறு நகையாக மாற்றும் போது நஷ்டம் வராது. ஆனால் உங்களுக்கு அதில் லாபம் வரணும் அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் இல்லாமல் நகையும் வாங்கிட்டு கொண்டு போயிட்டு விற்கும் போதோ இல்லை வந்து வேறு நகையாக கன்வெர்ட் பண்ணும்போதோ மினிமம் நடுவில் ஒரு 5 வருஷம் கேப் இருந்துச்சுன்னா தான் கோல்டு ரேட் வந்து நல்லா ஏறி இருக்கும். அது வந்து நமக்கு லாபமாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இஃப் சப்போஸ் கோல்டு காயினை கொண்டு போயிட்டு நீங்கள் கோல்டு ஜுவல்லாக மாற்றுறீங்கன்னா கோல்டு காயின் வாங்கும்போது இந்த சார்ஜஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் காயின் வாங்கியிருப்பீங்க. அதை கொண்டு போய் விற்று காசாக பண்ணாலோ இல்லை நகையாக கன்வெர்ட் பண்ணாலோ ரெண்டுமே சேம் தான். இந்த வீடியோ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அப்போ வந்து ஜுவல்லை கொடுத்து காசாக வாங்கினா லாபமா, காயினை விற்று காசாக என்னன்னாலுமே ஒரே மாதிரி தான் ஆகும். நீங்கள் நகையாக வாங்கினாலும் சரி காசாக வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் மேக்கிங் டை சார்ஜ் வந்து நஷ்டம். 3% ஜிஎஸ்டி இது எல்லாமே நஷ்டம். ஒரு 5000 ரூபாய் 5500 ரூபாய்க்கு ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வந்து வேறு சார்ஜஸ் போட்டு ஒரு பில்லு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொண்டு போயிட்டு விற்கும் போது உங்களுக்கு வந்து அந்த 5500 ரூபா தான் கிடைக்கும். ஜஸ்ட்டு 1 கிராம் கோல்டு காயினுக்கே பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கிட்ட நஷ்டம் ஆக சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.